எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை என்று தெரியும். இந்த அமாவாசையானது ஏப்ரல் 16 8:11 இரவிலே துவங்குகிறது. இந்த அமாவாசைக்கு என்றாலே ஒரு சிறப்பு. பல முறை சோடசக்கலை நேரம் என்ற ஒரு நேரத்தை பற்றியும் அந்த நேரத்தின் சிறப்புகளை பற்றியும் உங்களுக்கு பல பதிவுகளை தந்திருக்கின்றேன். சித்தர்கள் அருளி இருக்கக்கூடிய வழிகளிலே இந்த சோடசக்கலை நேரமும் ஒன்று. இது பயன்படுத்தப்பட்டு நானே பயன்படுத்தி பார்த்து இந்த நேரத்திலே நாம் என்ன வேண்டுகிறோமோ இந்த பிரபஞ்ச சக்திகள் நமக்கு அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி தரும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் அமைகிறது என்று நம்பப்பட்டு இது பலரால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை அல்ல. அப்படி பார்த்தால் இறைவனை காட்டு என்று யார் சொன்னாலும் இறைவன் உடனே தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய மனித அறிவு என்பது ஒரு லிமிட்டெட். அந்த நாலேஜ் என்பது நமக்கு ஒரு லிமிட்டெட் தான். மனிதனுடைய நரம்பு மண்டலத்தினுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தால் அது எப்படி ஒரு அணுவிலிருந்து அப்படி கட்டமைக்கப்பட்டது என்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதேபோல் கணக்குகளிலே பல விதம் இருக்கிறது. நாம் சாதாரணமாக 10 இலக்கத்தில் 10 எண்களை பயன்படுத்தி நாம் ஒரு கணக்கை போடுகிறோம். 0 to 9. இதை வைத்து பல நம்பர்கள், இந்த நம்பருக்கு தான் மதிப்பு. 0க்கு மதிப்பில்லை என்று நினைத்தால் ஒரு எண்ணுக்கு பின் எத்தனை 0 போடுகிறோமோ அந்த அளவிற்கு அதனுடைய மதிப்பு பெரிதாகி விடுகிறது. ஆகையினால்தான் கட்சியிலே ஒருவர் முக்கியஸ்தராக இருப்பார். அந்த பயனில்லாத ஆள் என்று யாரை நினைக்கிறோமோ அது போன்ற பலரை சேர்க்க 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 அவருக்கு பலம் கூடிக்கொண்டே போகும். ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே சில கணக்குகள் 0 மற்றும் 1 இந்த இரண்டை மட்டுமே பயன்படுத்தி இந்த விஞ்ஞான உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்லதற்கும் பயன்படுகிறது, அழிவிற்கும் பயன்படுகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று செயற்கை நுண்ணறிவு என்று ஒன்றை பயன்படுத்துகிறோம். இந்த நிலைகளில் எல்லாம் இந்த 0, 1 பைனரி இவற்றைத்தான் கணினி விஞ்ஞானம் என்பது, இந்த அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களிலே பார்க்கும்போது 16 என்ற எண்ணிற்கு மகத்துவம் இருக்கிறது. ஹெக்ஸாடெசிமல். இந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷனிலே மிக நுட்பமாக கணக்குகளை போடும்போது இந்த ஹெக்ஸாடெசிமல் பெரிய அளவிற்கு பயன்படத்தான் செய்கிறது. அதாவது பல தகவல்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பல எண்களினுடைய அந்த கணக்குகளினுடைய அந்த ரிசல்ட், அந்த விளைவை சொல்ல வேண்டும் என்றால் ஹெக்ஸாடெசிமல் பயன்படுகிறது. 16. ஆகையினால் இந்த 16 என்ற எண்ணிற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. இந்த சோடசம் என்றாலே 16வதாக ஒரு விஷயம் இருக்கிறது இந்த சந்திரனுடைய இந்த நகர்வில என்று நம்பப்பட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வெற்றி என்பது இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒன்று பிரபஞ்ச சக்திகளினுடைய ஆற்றலை பெற்று நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைவதற்கு இந்த நேரத்தில இந்த அமாவாசையானது முடியக்கூடிய தருணம் என்பது ஏப்ரல் 17, 2026 அன்று மாலை 5:21 PM அளவிலே முடிவடைகிறது. ஆகையினால் இந்த அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பாக, அதற்கு பின்பு 1 மணி நேரம் ஆக 4:21 PM முதல் 6:21 PM வரை சோடசக்கலை நேரமாக அமைகிறது. சரி, இந்த நேரத்திலே எப்படி ஒரு விஷயத்தை வேண்டி நாம் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து, இயற்கையிடமிருந்து நாம் பெறுவது என்றால், இந்த நேரத்திலே ஒரு தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வீட்டிலே ஒரு பூஜை அறையோ அல்லது மெல்லிய நறுமணம் கமழக்கூடிய அமைதியான இடத்தையோ தேர்ந்தெடுத்து, இல்லை என்றால் இருக்கும் இடத்திலே உங்களுடைய மொத்த விஷயமும் ஒருநிலைப்படுத்தி கொண்டு, கான்சன்ட்ரேஷன் பவர் ஒருநிலைப்படுத்தி கொண்டு ஒரு விஷயத்தை நல்ல விஷயமாக வேண்டும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நான் சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17 அந்த 2 மணி நேரம் அமைதியா இருந்து, இது ஒரு தியான நிலை.
இறைவனை நோக்கி ஒரு விஷயத்தை வேண்டும் போது நீங்கள் நினைத்தது நடக்கும், நடத்தி தரும் என்று உங்கள் தலைக்கு மேல் செல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற இந்த பிரபஞ்சத்தின் இந்த மும்மூர்த்திகள், ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்று சொல்வார்கள். இவர்கள் ததாஸ்து என்று சொல்லி அதற்கான நற்பயனை உங்களுக்கு தந்து விடுவார்கள் என்று நம்பப்படுவதோடு மட்டுமல்லாமல், இது பலர் இதை செய்து அவர்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கிறது. நினைத்தது நிறைவேறக்கூடிய, அந்த நினைத்தது என்பது நல்லவற்றை நினைக்க வேண்டும். அடுத்தவர் கடன் நினைக்க கூடாது. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வேண்டும் போது அது நிச்சயம் வெற்றியாய் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாளுக்கான சிறப்பு என்று பார்க்கும்போது, இந்த நாளிலே மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அந்த வில் பவர், அந்த தன் நம்பிக்கை, முடியும் என்ற அந்த சிந்தனையில ஒரு சிறு தடுமாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த அமாவாசை அமையும். அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த 2 மணி நேர தியானம், மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். நீங்கள் நினைத்ததை உடனடியாக இறைவன் தந்து விடுவான் என்று நம்ப வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை சோடச கலை நேரங்களில இந்த 2 மணி நேர தியானம் என்பது மன அமைதி. அப்போது சிந்தனை தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் யோசிக்க கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களாக இருந்தாலும் கூட இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதேனும் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் கைப்பணத்தை என்றால், ஏனென்றால் இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் ஏதோ ஒரு வகையில ஒரு பணத்தை தருவான், ஒரு தனத்தை கைக்கு தருவான். அதற்கான யோசனைகளும் நன்றாக வரும். இல்லை என்றால் ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு இறைவனை வேண்டுவது. உங்கள் இல்லத்துல நீண்ட நெடுநாட்களாக ஏதேனும் ஒரு விஷயம் தடைபட்டு இருக்கிறதுனால இந்த தடை அகற்றி நன்மையாய் அது மாற வேண்டும் என்று வேண்டலாம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களோடு இந்த நாளில மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது என்பதோடு உங்களோடு இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்களோடு இனிமையாய் நேரத்தை செலவழித்தீர்கள் என்றால் இந்த நாளினுடைய மாலை வேளையில தொடர்ந்து இந்த 2 மணி நேரம் தியானம் என்பது அருமையை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணை, தாய் தந்தையர், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வயதிற்கேற்ப இந்த உறவுகள் இருக்கும். அப்போது இந்த நாள் மிக மகிழ்ச்சியாக அமையும். இதை தொடர்ந்து அந்த மாதமுமே வெற்றியாக அமையும். பெரும்பாலும் அமாவாசை என்பது ஒரு ஆணினுடைய விஷயங்களை பாதிக்கும், பௌர்ணமி பெண்ணினுடைய விஷயங்களை பாதிக்கும் என்பது இது அறிவியல் பூர்வமான உண்மைதான். ஏனென்றால் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில பார்க்கும்போது எங்கோ இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரன் தான் உங்களுக்கு ராசியை தீர்மானித்தவர். நீங்கள் மகரம் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பிறந்த அன்று மகர ராசி அந்த கட்டத்திற்குள், அந்த 30 டிகிரிக்குள் சந்திரன் ஏதோ ஒரு நிலையில இருப்பார். அதுதான் மகர ராசி. ஆகையினால் அந்த சந்திரன் இந்த பௌர்ணமி அன்று அவ்வளவு பெரிய கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரையே இழுத்து நிலையை மாற்றி, ஹை டைட் லோ டைட் என்பதற்கெல்லாம் இந்த சந்திரனுடைய அந்த இழுவை சக்தி, அந்த சக்தி தான் வேலை செய்கிறது. அதே போல் பிரபஞ்சத்தினுடைய சக்தி இந்த அமாவாசை தினத்தன்று சூரியன் சந்திரன் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும்போது இந்த ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நாளிலே மன அமைதியோடு நீங்கள் செயல்படும் போது பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள, வரக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து வெற்றிக்கான வழியை தேட இந்த நேரத்தை நீங்கள் இந்த 2 மணி நேரம் நீங்கள் எல்லாவற்றையும் நினைக்க முடியாது. ஒன்றை நினைத்துத்தான் தவம் இருக்க சொல்கின்றேன், வேண்டுதல் செய்ய சொல்கின்றேன். ஆனால் இந்த 2 மணி நேரம் மன அமைதியானது எப்படி ஒரு ஓய்வானது உங்களுக்கு பெரிய ஒரு அடுத்த உடல் உழைப்பிற்கான ஒரு சக்தியை தருகிறது, அதுபோன்று இந்த 2 மணி நேரம் மன அமைதி ஒரு மாதத்திற்கான தெளிவை தரும். ஒன்று, வேண்டியவை மெதுமெதுவாக நிச்சயமாக நீங்கள் அடைந்து விட முடியும். 2, இந்த மன அமைதி மிகப்பெரிய வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த நாளை பொறுத்தவரை பலவிதமான அற்புத யோகங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு இந்த அமாவாசை அன்று நீங்கள் நினைத்தது நடக்கும். அது அப்படி ஒரு சக்தியோடு வரக்கூடிய அமாவாசையாக இந்த அமாவாசை, அதாவது பராபவ ஆண்டின் சித்திரை முதல் அமாவாசை என்பது பல சிறப்புகளோடு இருக்கிறது. இதுல அஷ்டக வர்க்கத்தை பார்க்கும்போது இந்த நாளில மகரத்திற்குத்தான் அதிகப்படியான பரல்கள். ஆகையினாலே நினைத்தது நடத்தி தரக்கூடிய அமைப்பை இந்த நாள் என்பது நிச்சயமாக தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கான மேலும் சிறப்புகள் என்றால்
இந்த நாளில உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுக்கும் ஷட்பலம் அதிகம். சூரியனுக்கு அடுத்தபடியான பலம் பொருந்தியதாக இருக்கிறது. ஆகையினால் நினைத்ததை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்துவிடக்கூடியதா இது அமையும். அது மட்டுமல்லாமல் அந்த வஷ்டி யோகத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. கஜ கேசரி யோகம் என்பது அமைகிறது. ககல யோகம் தன்னம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. வசுமதி யோகம் என்பது அல்ல குறையாத அற்புத செழிப்பு வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேண்டுதல் அற்புதத்தை தரும். பெரும்பாலும் இந்த அமாவாசை காலங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களின் மூலமாகவும் அருள் பெறக்கூடிய அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி தரும். விபரீத ராஜயோகத்தை தர குரு பகவானும் இருக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சென்று இருப்பது என்பது மறைவில் இருந்தாலும் கூட தனது பார்வை பலத்தினாலேயே உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆகையினாலே எந்த ஒரு விரயம் என்றாலும் சுப விரயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அமைப்பிலேயே இருக்கக்கூடிய அப்படி ஒரு நன்னாள். சந்திரன் மற்றும் குரு அமைந்திருக்கக்கூடிய நிலைகளில கஜகேசரி யோகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, சந்திர மங்கள யோகம். அதனால் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று வேண்டுகிறீர்களோ அது கிடைக்கும். ஒரு பொருளை நோக்கி பிரபஞ்சத்தை நோக்கி வேண்டுங்கள். இந்த நேரம் 17/4/2026 அன்று மாலையில இந்த 2 மணி நேரம் தியான அமைதி மட்டுமல்லாமல் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதம் நிச்சயம் நிகழும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் ஷேர் செய்யுங்கள். இல்லை பொதுவில் எல்லோருக்கும் பொருந்தி வரும்படியான பதிவுதான் இது. அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.